ஹலோ கைஸ், வெல்கம் பேக் பாய்ஸ் ஆஃப் எஸ் சேனல். டூ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது டிமாண்ட் எவலேஷன் நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்கறது போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் போகிற நெக்ஸ்ட் சாப்டர் புரியும். அதோட நம்ம டேல்ஸ் ஆஃப் டிமாண்ட் கண்டினியூ பண்ணுற ரீசன் சைனீஸ் இனிமேல் காப்பி இஷ்யூஸ் நிறையா வந்துருக்கு. அதனால தான் கண்டினியூ பண்ணல. இனிமேல் நம்ம டேல்ஸ் ஆஃப் டிமாண்ட் கிடச்சா இன்றைக்கி நைட்டு வேணால் ஒன்று போடுறேன். அதை போட்டு பார்க்குறேன் எப்படி காப்பி இஷ்யூ விழுதா இல்லையான்னு. அப்புறம் வந்து நான் அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா 4 எபிசோடு இருக்கேன். சீக்கிரத்தில் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க நீங்கள் சாப்டர் போகணும். டேய் நல்லா இருக்கியாடா, டேய் உனதே நல்லா இருக்கியா இல்லையாடா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து உசுப்பிக்கிருக்க நம்ம ஹீரோவை. என்னோடய பேர் வந்து லாங் சின்யூ, நான் இனிமேல் உன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிக்கிருக்க. உன்னோட பேர் நீ ஹேங்னு சொன்னால தான் உன்னை எப்படி போட்டு தூக்கி போட்டு மீச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கிட்ட ஒரு பொண்ணு வந்து ஆமாம் பொடி பையன் மாதிரி இருந்துக்கிட்டு இவன் எவ்வளோ பெரிய லெஜண்டான வாரியர் பேரை இவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இந்த அழகான பொண்ணு வந்து சொல்லியிருக்கான். இந்த அழகான பொண்ணு பேர் வந்து செட்டிலியோ பேர் வந்து இவன் வந்து சொல்லுவேன். இனிமேல் அவர் பேர் வந்து இப்படி சொல்லியிருந்தா இனிமேல் நானே உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன்டா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இங்கே நம்ம சும்மா பொடிப்பையன் மாதிரி விளாண்டுக்கிருக்காம தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்க. நம்ம ஹீரோட்ட இப்படி சொல்லியிருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இவன் காண்டு என்ன தைரியம் தான் அந்த பொண்ணு இப்படி சொல்லியிருப்பா, அவளுக்கு நான் சும்மா விட மாட்டேன்டா, அவளை நான் வச்சு செய்யாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்க. நம்ம ஹீரோக்கு ஒரு சங்கடம். ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு லெஜண்ட் வாரியராக இருந்திருப்பான். இப்போ பவர் இல்லாமல் ஸ்ட்ராங்கஸ்ட் இல்லாமல் இருக்கனால நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் காண்டில் இருக்கும். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்கான், இவளை பற்றி உனக்கு தெரியாதா, இவன் தான் இப்போ இருக்கிறதுல டிமானிக் எவல்யூஷன் அதிக ரேங்கில் இருக்கவ, அதனால தான் இப்படி பண்ணியிருக்கா, அவளை ஒன்றும் நம்ம பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு இன்னொரு பேர் வந்து இருக்குது, அதாவது கோல்டன் டீமன், அதாவது இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து பெரிய ஃபேமிலி சேர்ந்தவா, அதனால தான் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி அப்படியா சரி ஓகே நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து விட்டுறான். சரி நம்ம இதை விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து விட்டுட்டு போகலாம். சரி நம்ம ஹீரோ அவனை தூக்கி சரி என் பையை பார்த்து தூக்கி விட்றா, நீ கீழே திரும்பி தள்ளி விட்டுறாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காரு. சரி இப்போ கவலைப்படாரா, கண்டிப்பாக தூக்கி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பையை பொறுமையாக தூக்கிட்டு இருக்கேன். அப்படி அங்கேருந்து ஒரு கிழிச்சுக்குன்னு ஒரு போட்டா, யாரா என்னைய போட்டா இருக்கிறது இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம். இது எப்படி சாத்தியம், நம்மளை யாரா போட்டோ எடுக்கிற இந்த இடத்துல வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தார். அங்கிருந்து ஒரு போட்டோ வந்து சாரி நான் ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தி, உங்களுக்கு எதுவும் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லையா, என்னது போட்டோ எடுத்தியா என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க. சூப்பராக இருந்துச்சுப்பா அவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கும்போது. இன்னொரு போஸ் குடுத்தீங்கன்னா நான் நல்லா ஃபோட்டோ எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி, என்ன எங்கள வச்சு காமெடி கீமெடி பண்ணிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுருக்க. ஆமாப்பா நீங்கள் 2 பேரும் சூப்பராக போஸ் கொடுத்தீங்க, இந்த போஸ் வச்சு நான் ஃபோட்டோ எடுத்து நான் என்ன பாப்புலர் ஆவேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, என்னது ஃபோட்டோ வச்சு பாப்புலர் ஆவியா, நீ இந்த ஃபோட்டோ முதல்ல டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்க. இல்லைப்பா இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு, நீங்கள் வேணா இன்னொரு போஸ் கொடுங்க, நான் இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிருக்க. என்னோட பேர் வந்து சர்ஜியோ. நான் என்னைய பத்தி எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சும்மா ஒரு இதுக்காண்டி தான் ஃபோட்டோ எடுத்தேன். நீங்க இதில ரொமான்டிக்கா இருந்தீங்க. அதனால தான் ஃபோட்டோ எடுத்தேன். என்ன எங்கள வச்சு காமெடி பண்ணிக்கிறியாம்மா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிருக்கு. அப்படியே இப்போ ரொமான்டிக்கா காமெடியா போட்டுக்கிருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து காமெடி பண்ணிக்கிருப்பா அந்த பொண்ணு. வேணா இன்னொரு போஸ் குடுக்குறீங்க. நான் இன்னொரு போஸ் எடுத்து நான் ஃபோட்டோ எடுத்து நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறேன். அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிருக்கு. எங்கள வச்சு காமெடி பண்ணிருக்கா போல, இந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்படியே நெக்ஸ்ட் டிமானிக் எவல்யூஷன் அந்த அகாடமி உள்ள. அந்த அகாடமில வந்து இப்போ ட்ரெய்னிங் ஆரம்பிக்குது. இப்போ ட்ரெய்னிங் எல்லாரும் எடுத்துக்கிட்டு சரி இப்போ என்ன ட்ரெய்னிங்னா அதான் ரன்னிங் ரேஸ் தான். இதில் நான் எவ்வளோ பெரிய பாப்புலர் நான் உங்களுக்கு எல்லாரும் நிரூபிக்கிறேன்டா. நான் எவ்வளோ பெரிய வேகமாக ஓடுறேன், நான் உங்களுக்கு காட்டாம விட மாட்டேன்டா அன்றைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிறேன். ஒரு பக்கம் ஆனியமார் கெட் கெட் ரெடி ஸ்டெடி கோ அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃப்ரி வந்து சொல்லிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஹீரோ வந்து ஓடிக்கிறோம். நம்ம ஹீரோ முன்னர் வேகத்தில் ஓடுறான்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் நம்ம ஹீரோ வந்து புயல் வேகத்தில் ஓடுவான் அப்படின்னு நினச்சிக்கிருப்போம். ஆனால் நம்ம கடைசியில் நம்ம ஹீரோ வந்து வேன்னு ஓடியாந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு லாஸ்ட்டு இதுவாக தான் வந்து உட்காந்துருப்பான். நீ தான்ப்பா இந்த இதில் லாஸ்ட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃப்ரி வந்து சொல்லியிருக்கேன். என்னது நான் தான் லாஸ்ட்டா, ஐயையோ போச்சே இதோட என் பவர் இல்லையா, போன இருந்த ஸ்ட்ராங்குக்கு இப்போ இருக்க ஸ்ட்ராங்குக்கு எனக்கு வித்தியாசம் நிறையா இருக்கே, ஐயோ போச்சே என் மானம் போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோ இப்படி போனாங்க. சரி அடுத்து ஃபிக்டே லேண்ட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கை அந்த டெஸ்ட்லேயும் நம்ம ஹீரோ வந்து லாஸ்ட்டாக தான் இருப்பாங்க. என்னம்மா இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வந்துருக்கேன். சரி அடுத்து லாங் ஜம்ப் டெஸ்ட்டு, அதுலேயும் நம்ம ஹீரோ வந்து 1 மீட்டர் தான் ஜம்ப். இந்த பொடிப்பயலுக்கு இதுவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டுட்டா ஐயையோ போச்சே என்னோட மானமே போச்சு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சங்கடத்தில் போய் உள்ள ஆக்கிடுவா அந்த பொண்ணு. அதனால நம்ம ஹீரோ வந்து ரொம்ப இதாகிடுவா. ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி ரெஃப்ரி அதை இங்கே ரெஃப்ரி வந்து சொல்லியிருப்பா. சார் இவன் தான் இப்போ இருக்கிறது ரொம்ப மோசமான இருக்க ரேங்கில் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, என்ன மோசமான ரேங்கில் இருக்கானா என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் எல்லாரும் லாஸ்ட்டாக தான் இருக்கான், இவனை வந்து நம்ம இதுலேருந்து எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இல்லை பார்த்துக்குவோம் அடுத்த நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்குவோம், அதான் நெக்ஸ்ட்டு இது டெஸ்ட்டுக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அதான் நம்ம தேர்ட் கமெண்ட் வந்து சொல்லியிருக்கா. சரி அடுத்த டெஸ்ட் டைம் எனக்கு எவல்யூஷன் தான், அதில் போய் நம்ம பார்ப்போம் எல்லாம் ரேங்க் எப்படி இருக்குன்னு. சரி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, சரி ஓகே அடுத்த டெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் பார்த்துருப்போம். ஏன்னா அடுத்த டெஸ்ட் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து பிடிச்ச மாதிரி டெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து
முன்ன இருந்த பவர் இருக்கும்னு நெனச்சிருப்பான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு முன்ன இருந்த பவர் வந்து இப்போதைக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து நெனச்சிருப்பான். முன்ன இருந்த பவர் வந்து நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம இந்த டிமானிக் எவல்யூஷன நம்ம பெரிய ஆளா ஆகி காட்டலாம். ஏன்னா இதுலயும் நம்ம பவர்ஃபுல்லா மாறி காட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் மனசுல கணக்கு போட்டுக்கிருக்கேன். நம்ம ஹீரோ இதெல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ இந்த பவர்ஃபுல்லா நடந்துக்கிட்டு மேல வந்துக்கிருக்கேன். நம்ம ஹீரோ இப்படி மேல வந்து நடந்தது சரி நம்ம பவர் என்ன இங்க இருக்கிற இன்னைக்காவது காட்டிப்புடுவோம். இதுலயா இந்த டெஸ்ட்லயாவது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து முறப்பண்ண முடிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம போன உலகத்துல நம்மளோட பவர் வந்து 96% இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலான பாதி பவர் தான் நம்மள்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு மோட்டிவேஷன்ல நம்ம ஹீரோ வந்து நடந்துக்கிட்டு இருக்க. என்னடா பவர்ஃபுல்லா நடந்துருக்கான். இங்க இனிமே என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள்லாம் ஒரு சிலர் பேசிக்கிட்டு இவ்வளோ பவர்ஃபுல்லா வந்துருக்கானே அப்படின்னு சொல்லி இங்க இருக்க ஒரு சிலர் ஜோதிஷம் சொல்லியிருக்கேன். இப்படியே ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் அடுத்த நெக்ஸ்ட்ல அதாவது ஒவ்வொருத்தரா டெஸ்ட் ஆரம்பிக்கிறா. சரி மாஸ்டர் இன்னைக்கு எத்தன பேரு செலக்ட் ஆவான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் இது நம்ம பொண்ணுக்கு அந்த பொண்ணு ஒரு சொல்லிக்க. நமக்கு 60 வருஷம் ஆச்சு நான் அந்த உலகத்துலேருந்து. இப்ப அந்த பவர் இந்த இதுல இருக்குமா? இந்த ஆர்மரி டெஸ்ட் எனக்கு சூட்டபிளா இருக்குமா சூட்டு? என்னன்னு தெரியலையே! எப்படி இருக்குன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சிருக்க. நெக்ஸ்ட் என்ன ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுக்க தான் இருக்கா. அதாவது நம்ம சிட்டோ அந்த பொண்ணு தான் டெஸ்ட் எடுக்குது. அந்த பொண்ணு வந்து லெவல் வந்து இந்த 13 காட்டுது. 13 காட்டுனோனே இங்க இருக்க எல்லாருக்கும் ஆச்சு. ஏன்னா அவ கொஞ்சம் இது பவர்ஃபுல்லான ஆளு தான். ஏன்னா இப்ப இருந்ததுலே ஸ்ட்ராங்கஸ்ட்னால அதுதான். அவ இப்ப 13 இருக்கிறது பெரிய ஆச்சரியம் தான் அப்படின்னு சொல்லி அந்த மத்தவங்கலாம் சொல்லிக்கிருக்க. சரி ஓகே. என்னதான் இருந்தாலும் அவள அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது பெரிய ஆச்சரியம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, எல்லாரும் அப்படி சொல்றாங்க. அந்த அளவு ஸ்ட்ராங் கூட நம்ம இதுல யாருமே இல்ல இப்போதைக்கு அப்படின்னு இருக்கும்போது, சரி அந்த பொண்ணு வந்து இப்போதைக்கு பாப்புலரா இருக்கா. அதாவது அவ 30% பவர்ல இருக்கா. சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்றா. அவள் ஸ்ட்ராங்கா இருக்கா. மத்தவங்கலாம் அப்படின்னு சொல்லி கெத்து காட்டிக்கிருக்க. என்ன மாரி யாருமே ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்ல அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கெத்து காத்திட்டு அப்படியே கூட்டிட்டு கீழ நடந்து போயிருக்கான். கீழ நடந்து போனோன ஒரு கட்டத்துல போய் அங்கிட்டு ஓரமா நின்னுட்டு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? என்னையே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படி பதட்டமா இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா நான் ஒரு வழியா 13% பவர் இருந்துச்சு. அதனால பிரச்சனை இல்ல எனக்கு. என்னைய விட இங்க யாரும் ஸ்ட்ராங்கஸா இல்ல. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து மூச்சு விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. சரி நம்மளோட அந்த பொடிப்பன் எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. சரி ஓகே. அந்த பொடிப்பன் எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிருக்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல சரி ஒரு வழியா எப்படியும் நம்ம கெத்து காட்டிட்டு வெளிய வந்துட்டோமே, அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மனசுல நினச்சுக்கிருக்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ இது யோசிங்க. சரி இப்ப நம்மளோட பவர் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிருக்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டா, "டேய் உனக்கெல்லாம் நர்வஸா இருக்காடா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா கொஞ்சம் நர்வஸ் தான் இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே முன்னாடி நான் டெஸ்ட் இது பார்த்துருக்கேன்." "என்னது முன்னாடி டெஸ்ட் பார்த்துருக்கியா? என்னடா சொல்ற? இந்த டெஸ்ட் நீ இதுக்கு முன்னாடி அட்டெண்ட் பண்ணியிருக்கியா என்ன?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுருக்க. இல்லப்பா. அது சும்மா சொன்னேன். இது கொஞ்சம் நர்வஸா தான் இருக்குது எனக்கும்." அப்படின்னு சொல்லி, "சரி ஓகே. நான் போய் என்னோட டெஸ்ட்ட பார்த்துட்டு வரவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். "சரி ஓகே. உன்னோட பவர் போய் பார்த்துட்டு வா எப்படி இருக்குன்னு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட அனுப்பி வைக்கிறான் நம்ம ஹீரோ. சரி ஓகேடா. நான் போய் பவர பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் இங்கனே நின்னுக்கிறேன். எங்கிட்டு போய் தொலைஞ்சிடாத. திரும்பி அடி வாங்கிக்கிறாத. அ அதான் கேப்டன்ட்ட போய் அப்படின்னு இருக்கும்போது, சரி அடுத்து வந்து ஒரு மொட்டை பையன காட்டுறான். அவனோட பவர் சும்மா எல்லாருக்கும் 30 30ஓட இல்ல 25, 24, 28 அந்த மாரி பவருக்குள்ள தான் வருது. மத்தபடி எந்த பவரும் இன்க்ரீஸ் ஆகி போகல. 12, 11 அப்படின்னு வந்துகிட்டே இருக்க பவர் ஒவ்வொருத்தனுக்கும். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல அதாவது அடுத்த நெக்ஸ்ட் அந்த பொண்ணு தான் வர்றா. அந்த ஃபோட்டோகிராஃப் பொண்ணு தான் வர்றா. அந்த பொண்ணு வந்து ரொம்ப கதறிக்கிருக்கா. ஐயோ! வலி தாங்க முடியலையேன்னு. அந்த பொண்ணுக்காரருக்கு அவரோட பவர் வந்து கொஞ்சம் அதாவது 30 கிட்ட 29, 28 கிட்ட வந்திருக்கு. சரி இவளும் பாஸ் ஆயிட்டா ஒரு வழியா பிரச்சனை இல்ல. அடுத்து நம்ம ஃப்ரெண்டோட பவர் தான் வர்றா. அவன் வந்து ஒரு 25க்கு 24ட்ட வந்திருக்கான். என்னோட பவர் என்ன இப்படி இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அந்த பொண்ணு ஆச்சரியப்படுறா. நான் இதுல பாஸ் ஆயிட்டேனா? அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோகிராஃப் பொண்ணு பார்த்துக்கிருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் அந்த ஃபோட்டோகிராஃப் பொண்ண திரும்பி ரீசெக்கிங் பண்றா. ரீசெக்கிங்ல பண்ணும்போது அந்த பொண்ணோட பவர் 30, 38 கிட்ட இருந்துச்சு. இது 28 கிட்ட இருக்கு. 28 இருக்கனால பிரச்சனை இல்ல. சரி நீயும் பாஸ் ஆயிட்ட இந்த அகாடமில. நீனும் ஒரு டீமானிக் எவல்யூஷன் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிருக்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சந்தோஷத்துல போயிருக்கான். நெக்ஸ்ட் டேல அடுத்து நம்ம ஹீரோ தான் பார்க்கணும். நம்ம ஹீரோ வந்து அதுக்கு அந்த இனிமே வர டெஸ்ட் தான் ஆரம்பம். அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நான் தேர்ட் கமாண்டர் சொல்லியிருக்காரு. யாரு அப்படி சொல்லியிருக்கீங்க? அந்த பொடி பையன் அந்த நோஞ்சானே எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்காண்டி தான் முக்கியமா இங்க வந்தேனே இப்ப. அந்த நோஞ்சானோட பவரா? அவன்ட்டு பவரு 10% விட தாண்டமானா எனக்கே சந்தேகம்னே. அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அப்படியா? சரி பார்ப்போம். உன் கணக்குப்படி 10% என் கணக்குப்படி அதோட வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பொண்ணு சொல்லிருக்கு நம்ம கமாண்டர் சரி ஓகே. அப்படியா பார்ப்பான். அவனோட பவர் என்னதான் இருக்குன்னு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ எல்லாருக்கும் கெத்து காட்டுற மாரி, நம்ம ஹீரோ கெத்து காட்டுற மாரி போய்க்கிருக்கான். நம்ம ஹீரோ என்னோட பவர் இப்ப பார்ப்பீங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கெத்து காட்டியிருக்கேன். ஏன்னா என்னைய வச்சா கலாய்ச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிறீங்க. ஏன்னா இதுலயாவது நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு மோட்டிவேஷன்ல போய் அந்த படியில ஏறிக்க எல்லாரும் பார்த்துருக்கா. இவன் ஒரு நோஞ்சான் இவன் ஏறி போய் என்னத்த கிழிக்க போறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பக்கம் யோசிக்கிறீங்க. இப்படி ஒரு பக்கம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து சரி நம்ம போய் தான் பார்ப்போம். நம்மளோட பவர் என்னன்னு அவருக்கு காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மேலே ஏறி வந்துக்கிருக்கேன். மேலே ஏறி வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து அந்த ஒயர் கனெக்ஷன் எல்லாமே குடுத்துட்டா. என்னோட எல்லாமே தெரியும். என்னோட ஃபீட் பிளானு என்ன மஞ்சள் ஒயர், சாப் ஒயர் எது எதுக்கு எது வரும்னு எனக்கு நல்லா தெரியும். அத வச்சு நான் இப்போ பவர காட்டுறேன். அதோட எபிசோட் சாப்டர் முடியுது.
அதோட இந்த சாப்டரில் கொஞ்சம் 100 லைக்கும் கொஞ்சம் கமெண்ட் வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து போட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சிலருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனல் மேலே கொஞ்சம் மானிட்டேஷன் ஆகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. என்னோட எஃபெக்ட் நானும் போட்டுருக்கேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.